இன்றைய நாள் 13/10/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகானி சாந்தன். பானிஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை. மைத்திரியிடம் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு 5 மணி நேரம் விசாரணை. வடக்கில் ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது. பெங்களூர் விமான நிலையத்தில் போதைப்பொருளுடன் இலங்கையர் உட்பட 3 கைது. கமாஸ் வசமிருந்த 20 பயண கைதிகளும் விடுவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நகலேஸ்வரம் கிராம அலுவலக பகுதியில் கடற்படைக்கு ரேடர் அமைக்கும் நோக்குடன் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் அண்ணளவாக 300 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னமும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழேயே உள்ளது. இவ்வாறு இருக்கையில் இந்த பகுதிக்கு மேலதிகமாகவே தற்போதைய சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரால் விடுவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் காணிகளை விடுவிப்பதற்காக அனுர அரசு மீண்டும் கூறுகின்ற போதிலும் வாக்குறுதிக்கு அமைய எந்தவொரு விடுவிப்பு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை. முல்லைத்தீவு நகர கடற்கரையில் உலக சுற்றுலா தின நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. உலக சுற்றுலா தின நிகழ்வு நேற்றைய தினம் மாலை 4 மணிக்கு முல்லைத்தீவு நகர கடற்கரையில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, வடமாகாண சுற்றுலா பணியகம், மாவட்ட செயலகம், கருத்துறைப்பற்று பிரதேச செயலகம், கருத்துறைப்பற்று பிரதேச சபை இணைந்து நடத்திய குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதேச செயலாளர் தனுஜா முருகேசன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இன்று காலை இளஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளில் விசாரணைக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். சுமார் 5 மணி நேரம் நீடித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிற்பகல் 2 மணியளவில் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஒரு நிறுவனத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வீரமடைந்த முதல் பெண் போராளி மாலதியின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நினைவேந்த நிகழ்வானது கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது. தர்மபுரம் பகுதியில் கராச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தலைமையில் தனியார் மண்டபம் ஒன்றில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றன. இதேவேளை குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்த நிகழ்வில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபையிலும் இடம்பெற்றது. மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்திலும் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வடக்கு பகுதியில் 108 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தனது வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதுடைய இளம் குடும்பஸ்தவர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தினம் உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள குறித்த நபரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது விற்பனைக்காக வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தவர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு போலீசாரின் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த நபர் முற்படுத்தப்பட உள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பெரிய போதைப்பொருள் மீட்பு நடவடிக்கையின் போது தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் NCB 50 கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளை மீட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது இலங்கையர் உட்பட 3 அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளில் 45 கிலோகிராம் கஞ்சாவும் அடங்கும். இந்த நடவடிக்கை அக்டோபர் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டதாக NCB ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலிருந்து கொழும்பு வழியாக போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்தி வருவதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்வது உலக செய்திகள். ஹமாஸ் அமைப்பினரால் 13 இஸ்ரேலிய பயண கைதிகளை உள்ளடக்கிய 2வது குழு மத்திய காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
இதேவேளை 7 இஸ்ரேலிய பயண கைதிகளை கொண்ட முதலாவது குழுவை முன்னதாக கமாஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ள நிலையில் தற்போது அடுத்த குழுவையும் ஒப்படைத்துள்ளது. இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலில் தடுத்து வைத்துள்ள 1900க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக மொத்தமாக 20 உயிருடன் உள்ள பயண கைதிகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்று கமாஸ் தெரிவித்திருந்த நிலையில் இன்று 2வது குழுவாக 20 பயண கைதிகளை கமாஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளது. இத்துடன் பானிஸ்ய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஸ்ய தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.